ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் 4 உருளைக்கிழங்கும் 2 வெங்காயமும் இருந்தால் போதுங்க உருளைக்கிழங்கு மசாலா செய்ய. ரசம் சாம்பார் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கல்யாண வீட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் வீட்டிலையே இந்த உருளைக்கிழங்கு வறுவலை சட்டுன்னு செய்யலாம். ஈஸியான கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு மசாலா. ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். மீடியம் சைஸில் இருக்க 4 உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி வேக வச்சு வச்சுக்கிட்டோம்னா உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கடாயில் 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, உளுந்து 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், மீடியம் சைஸில் இருக்க 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எண்ணெயில் சேர்த்துடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கணும். இது கூட காரத்துக்காக 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு பொரியலுக்கு மிளகாய் தூள் நம்ம சேர்க்குவோம். அதனால் எந்தளவு உங்களுக்கு பச்சை மிளகாய் சேர்க்க விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களும் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை மணம் போகிற வரைக்கும் எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. பழமான தக்காளி பழமாக ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1 தக்காளி பழம் சேர்த்தா சரியாக இருக்கும். சின்ன தக்காளி பழமாக இருந்தால் 2 பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் பெரிய தக்காளி பழமாக எடுத்துருக்கனால 1 சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்பவே ஈஸியான சிம்பிளான உருளைக்கிழங்கு வறுவல். 4 உருளைக்கிழங்கும் 2 வெங்காயமும் இருந்தால் போதுங்க சட்டுன்னு இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை செஞ்சிடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 ஸ்பூன் அளவு கறி மசாலா சேர்த்துக்கணும். நம்ம சேர்த்துருக்க மசாலா பொருட்களை 1 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை சப்பாத்தி பூரிக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா பொருட்கள் நல்லா வதங்கிருச்சு. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மசாலாவில் இருக்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம். உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தண்ணி அதிகம் தேவைப்படாது. இது கூட 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுறணும். மூடி போட்டு தண்ணி வத்துற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம சேர்த்துருந்த தண்ணி எல்லாம் வத்திருச்சு. ஏற்கனவே நம்ம வேக வச்சிருக்க உருளைக்கிழங்க சேர்த்துக்கணும். உருளைக்கிழங்க மசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. நான் 1 பாதியமாக மசிச்சுட்டு சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். உருளைக்கிழங்க சேர்த்ததுக்கு அப்புறமா உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருந்தோம். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தண்ணி வத்துற வரைக்கும் வேக வச்சுக்கணும். கடைசியாக இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியான உருளைக்கிழங்கு மசாலா பொரியல். இந்த உருளைக்கிழங்கு பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மசாலா உருளைக்கிழங்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள்.
ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.